ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஹெர்பல் ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முடியோட அடர்த்தியை அதே மாதிரி நீளத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ முடியோட அடர்த்தியை நல்லாவே சீக்கிரமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ முடியை வந்து நல்லா அடர்த்தியாக்கி கொடுக்கும். அதால் தான் நான் அதிகமாக இந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முந்தின நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கருஞ்சீரகமும் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் செம்பருத்தி இலை, அப்புறம் மருதாணி இலை. இந்த கருவேப்பிலையும் செம்பருத்தியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து முடியோட அடர்த்தியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மருதாணி இலை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கில் வந்து கண்டிஷ்னர் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மருதாணி வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து ட்ரை ஆக்காமல் ஒரு கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இதில் சேர்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லு தாங்க எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஒரு பாதி கத்தாழையோட ஜெல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல வெந்தயம், கருஞ்சீரகம், அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். அதுக்காக தண்ணியை வந்து கொஞ்சம் வடிச்சிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு நல்லாவே கருப்பான நிறத்தை கொடுக்குங்க. ஸோ நம்ம அடிக்கடி ஷாம்பூ இதெல்லாம் போட்டு தலைக்கு குளிக்கிறதால கண்டிப்பாக வந்து முடி செம்பட்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கருஞ்சீரகம் நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் சரி அதில் கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. முடிக்கு வந்து நல்ல ஒரு பிளாக்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி செம்பருத்தி இலை, பூவெலாம் இருக்குது பார்த்திங்களா, பூவெல்லாம் வந்து முடி வந்து ரொம்பவே பிளாக்காக வச்சுக்கும். அதால் செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க. நான் செம்பருத்தி பூ சேர்க்கல, அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் கரிசலாங்கண்ணி சேர்த்துருக்க மாட்டேன். உங்கள்கிட்ட கரிசலாங்கண்ணி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. நான் மிஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் கரிசலாங்கண்ணி அது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டு வெந்தயமும் கருஞ்சீரகமும் அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு இருக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம அந்த தண்ணி வடித்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, பார்த்து கரெக்டாக உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து மாவு அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேணாம். ஸோ ஓரளவுக்கு வந்து நான் சொன்னேன்ல உளுந்து கன்சிஸ்டன்சி அதில் அந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு, ஏன்னா இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்தா இன்னுமே வந்து ரொம்ப உங்களுக்கு கண்டிஷ்னராக இருக்கும். அதால் தான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து முடியில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கேல்ப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா வந்து நீங்கள் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வச்சுட்டு பேக் அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேரில் வந்து நல்லா வந்து முடி குட்டி குட்டியாக நல்லா அடர்த்தியாக வளர்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.